சாரி மிஸ்டர் கடந்து போலாம். மன்னிக்கவும் சிரமத்துக்கு. சொல்லுங்க. சாரி சொல்ல வேண்டாம். நம்ம யாருமே நம்ம ஃபேமிலில சாரி சொல்ல மாட்டோம். இல்ல இருந்தாலும் இப்ப நேரங்கள் இருக்கும்போது எல்லாரும் இருக்காங்க. அப்போ அரசர் எனக்கு தெரியும், தேவி அக்கா தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன பத்தி. தெரியாதவங்களுக்கு வந்து ட்ரூத்தர் வச்சுக்கிட்டு வந்து இவங்க 2 பேரும் இருந்து பேசாம இருக்கிறது, அது வந்து அவமதிக்கிற மாரி. அதுக்காக தான் சாரி. எதுக்கு கேட்கிறோமோ அது அதுக்கு சாரி கேட்டுறணும். ஓகே, ஓகே. மகிழ்ச்சி. எஃப் பிரதர் உங்களுக்கு தெரியுமா? ராமகிருஷ்ணன். பிரதர் தெரியும் எனக்கு. ஏற்கனவே வந்திருக்காரு. தெரியும். தெரியும். கேட்டுருக்கேன். ஓகே, பிரதர். ஓகே. கண்டிப்பா. ஓகே. காலம் ப்ரோ இப்ப நீங்க அழகா தெரியணும்னா, என்ன மாதிரி கருப்பா இருக்கிற ஒரு ஆள பக்கத்துல வச்சுக்கணும்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு டிப்ஸ் குடுத்துருக்காங்க. சகோ எப்போ கமெண்ட் எனக்கு எஃப் ப்ரோவோட கமெண்ட் காட்டல. நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்லையா அப்பவுமே நீங்க ரிப்ளை குடுத்துட்டு இருந்தீங்களே எஃப் ப்ரோக்கு. அக்கா நீங்க போட்ட பேப்பர் பரோட்டா சொன்னேன். ஓ! அப்படியா? ஓகே வாங்க. அரசரை அனைவரும் நலம். உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன சாப்பிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காலம் சகோ. சொல்லியிருக்காங்க இளமகிருஷ்ணன். எல்லாரும் சொல்லுங்க. ஆனா எஃப் பிரதர் என்னன்னா அவ்வளவா பேசுனது கிடையாது. அரசர் மாரிலாம் பேசுனது பழக்கம் அவ்வளவா கிடையாது. ஆனா தெரியும் ஓகே. அவ்வளவுதான். கண்டிப்பா. ஆ தேவி அக்கா சொன்னா, குமார் தம்பி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, மிளகாய் சட்னி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன 5 சட்னி 5 போட்டு வைக்கணுமா? பாத்தீங்களா? என்ன ஒரு சுந்தர். ஸ்ரீயக்கா, நீங்க சித்தக்கா வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க. மெட்ராஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துல குப்பி தானே இருக்கு. காமெடி பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. பப்பி இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஃப் ப்ரோ. படிச்சிட்டீங்களா அது இளமகிருஷ்ணன்? தான் புரியல. போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க. பப்பி இருக்கலாமாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்பி அந்த பப்பி கொஞ்சம் குறும்பு பண்ணுன்னு நினைக்கிறேன். பப்பி இல்ல பப்பி அது இல்ல. பக்கத்துல இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு. இல்ல பப்பி வந்து அதோட கேர்ள் ஃபிரெண்ட் நெறைய பேர் குறும்பு. வந்துட்டாங்க. ஓ! அது எப்படி சொல்றதுன்னு புரியல. ம். சரி, சரி, சரி. எஃப் ப்ரோ சொல்லியிருக்காங்க பாருங்க. எனக்கு தெரியும் இளங்கோ ப்ரோவ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா அவங்கள? ம். இல்ல அவ்வளவா பேசுனது கிடையாது. ஒரே ஒரு டைம் வந்து நான் வேற ஊர்ல ஒர்க் பண்றப்போ வந்து, அவரு வெட்டிங் டேக்கு வந்து நான் அவர வந்து விஷ் பண்ணேன். அதான் லாஸ்ட் அவரோட நான் யாருக்கு? பேசுனது. எஃப் ப்ரோக்கா? ம். எஃப்ரதருக்கும் இன்னொரு 2 பேருக்கும் ஒரே டேட்ல வரும். அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா யாருன்னு தான் தெரியல. மறந்து போச்சு. தெரியல. மறந்து போச்சு. ஆனா 2 பேருக்கும் ஒரே வெட்டிங் டேட் தான். அது ஓ! மட்டும் நல்ல மெமரில இருக்கு எனக்கு. ஓகே. அன்னைக்கு நான் விஷ் பண்ணேன் அவருக்கு. எப்படியும் ஒரு கண்டிப்பா. ஆனா அது ஞாபகம் இருக்கு அது எனக்கு. நல்லா 6 தெரியும். மாசம் ஆச்சு. 3 மாசம், 7 மாசம் இருக்கும் நெனைக்கிறேன். சரி மேடம் ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு இறங்கிடுறேன். வேல இருக்கு. மொபைல்ல சார்ஜே இந்நேரத்துக்கு இல்ல. மேலயும் வேலையா? சார்ஜ் இல்லையா? சரி, இல்ல சரி. கொஞ்சம் ஏங்க இந்நேரத்துல வேல இருக்காதா? நிஜமா தெரியாது. ஐய்யய்யோ! கடந்து எதார்த்தமா தான் கடந்து கேட்டேன். போகலாம் வந்தா 10:45 கடந்து போகலாம் வந்தா ஆச்சு. அவசரம் வருது. ம். மீனா சரி ஓகே சிஸ்டருக்கும் மேடம். எனக்கும் இளங்கோபுரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. சொல்லுங்க. ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பொன்னாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை தீண்டும் போதும் பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்ச